பிரின்சிபல் 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 காலையில சாப்பிட கூடாது. ஒரு டீச்சர் சாப்பிட்டு இருக்காங்க, க்ளோஸ் டிஃபன் பாக்ஸ்ன்றாங்க. சாப்பிடுறவங்கள க்ளோஸ். அதனால 8:30 கிளாஸ் லாக் பண்ண பிறகு பசங்க வெளியே வெயிட் பண்ண சொல்றாங்க. ஆனா வெயிட் பண்ண முடியாது. சென்னை ராயபுரத்தில் உள்ள கலைமகள் வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியின் முதல்வரை கண்டித்து ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக பள்ளி முதல்வர் தங்களை தரக்குறைவாக பேசுவதாக மாணவர்களில் சிலர் கூறிய நிலையில் மேஜை, நாற்காலி உள்ளிட்டவை சேதப்படுத்தப்பட்டதால் பள்ளிக்கு உடனடியாக விடுமுறை அறிவிக்கப்பட்டது. பள்ளி முதல்வர் சாரதா தங்களையும் அவமதிப்பு செய்ததாக கூறி ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்ந்ததால் கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிரின்சிபல் 9 இயர்ஸ் பேக் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவங்க 1 மந்த்ல இந்த ஸ்கூலை விட்டு அவங்க போயிட்டாங்க. ஏன்னா இதே மாதிரி டார்ச்சர் பண்ணதுல நாங்கள்லாம் வேண்டாம்னவோ அவங்க போயிட்டாங்க. ஸ்ட்ரைக் பண்ணி அவங்க மேலே கேஸ் எடுத்து அவங்க போயிட்டாங்க. திருப்பியும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அப்பயே ஸ்ட்ரைக் பண்ணி அவங்க போயிட்டாங்க. திருப்பியும் சேம் அதே பிரின்சிபலை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. கிளாஸ்ல நிற்கவே கூடாது சார். கண்டினியூஸா 3 பீரியட் இருந்தா அந்த 3 பீரியடுமே நிக்கணுமா? யாருமே உட்காரக்கூடாது. 2 டீச்சர் ஒன்னா சேர்ந்து பேசக்கூடாதான். அது எப்படி சார்? அது கிளாஸ்ல காலையில சாப்பிடக்கூடாது. ஒரு டீச்சர் சாப்பிட்டு இருக்காங்க, க்ளோஸ் டிஃபன் பாக்ஸ்ன்றாங்க. சாப்பிடுறவங்கள க்ளோஸ். அதனால் that is not a correct time to close. That is only 8:24. Our school starts from 8:30. What is this? 8:20 only she is reading all the KG teachers. மாணவர்கள் கிட்ட வந்து மீட்டிங் வச்சுட்டு நீங்க எப்படி நீங்க வெளியே போயிட்டு இந்த சர்டிஃபிகேட் வாங்குறீங்க, நீங்க இப்படி தான் படிக்கணும், காலை 7:30 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு வரணும், 7:30 மணிக்கெல்லாம் அந்த பேரண்ட்ஸ் அவங்களுக்கு எவ்வளோ 1000 கஷ்டம் இருக்கும். எல்லாரும் மிலிட்ரி கட் பண்ணணும், பாய்ஸ்லாம் மிலிட்ரி கட்டில் தான் வரணும் ஸ்கூலுக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? 1 மாசம் பண்ணுவான், 2 மாசம் பண்ணுவான், 1 வருஷம் ஃபுல்லாக எப்படி பண்ணுவான்? இவங்க எத்தனை வருஷம் இருப்பாங்க? அத்தனை வருஷம் யாரும் மிலிட்ரி கட் பண்ண முடியாது சார். நீட்னஸாக வரணும், அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். நீ டெய்லி மிலிட்ரி கட்டில் வர சொன்னால் எங்களால் வர முடியாது. அப்படி சொல்றது எங்களுக்கு பிடிக்கல சார். எங்களுக்கு கடந்த ஒரு 10 வருஷமா வந்து பிடி மாஸ்டர் ஒர்க் பண்ணுறாரு. நான் வந்து சேர்ந்த வருஷத்தில் இதே சாரதா சுப்பையாவை கொண்டு வந்து ஜாயின் பண்ணாங்க. அந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா அந்த வருஷமும் அவங்க பேசின விதம் வந்து பசங்களையும் டீச்சர்ஸையும் ரொம்ப கம்பேர் பண்ணி ரொம்ப பேசினதால அப்போவே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி அப்போவே அவங்க வந்து வெளியே அனுப்புகிற அளவுக்கு கொண்டு போனாங்க. ஆனால் அப்போ கூட அவங்க போகவே இல்லை. மறுபடியும் வந்தாங்க. மறுபடியும் வந்த பிறகு டீச்சர்ஸ் அகேன்ஸ்ட் நம்ம மறுபடியும் வச்சுட்டாங்க. மறுபடியும் ஜாயின் பண்ணிவிட்டு டீச்சர்ஸை கார்னர் பண்ணி ஏற்படுத்துவாங்க. டீச்சர்ஸ் நாங்கள் யார்? இந்த ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் யார்? ஓவரால் ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை டெவலப் பண்ணுறது தான் எங்களுடைய வேலையை தவிர மற்றபடி அவங்க தூண்டி விடணும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? நாங்கள் எல்லோரும் தூண்டி விடுறோம், தூண்டி பேசுகிறோம், இல்லை பசங்க ட்ரை பண்ணி விடுறோம், அதெல்லாம் கிடையாது. இவங்க இங்கே வந்து சேர்ந்த நாள்லேருந்து இது வரைக்கும் ப்ராப்ளம் தான் எங்களுக்கு. 8:30க்கு ப்ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 8:30 ப்ரேஸ் லாக் பண்ண பிறகு பசங்க வெளியே வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் வெயிட் பண்ண வைக்க முடியாது. அவங்கள வெயிட் பண்ண வச்சாலும் அவங்க என்ன சொல்லணும்? அவங்கள திட்டி ஓரளவுக்கு கண்டிஷன் பண்ணி உள்ளே சேர்க்கணும். அதே வேணாம், வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. ஒரு ஸ்கூலோட விதிமுறை என்ன? பசங்க ஸ்கூலுக்கு வந்த பிறகு யாரையும் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. அவங்க தப்பு பண்ணாங்கன்னா கண்டிச்சு உள்ள கிளாஸில் அனுப்பி படிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய வேலை.